ஹாய் மை ட்வின் 11 ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக மாஸாக இருக்கேன். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஹைட்ராஃபேஷியல் அப்படின்ற ஒரு ஃபேஷியலுடைய மிஷின் தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த மிஷின் வந்துட்டு ஆர்டர் பண்ணி நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டில் ஒரு மிஷின் வாங்கினோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்பவே அந்த சர்வீசஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேஷியல்ஸாவது எங்களுக்கு போகும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது சர்வீஸு. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, நாங்கள் இன்னொரு மிஷினும் ஆர்டர் பண்ணோம். ஸோ அது பார்த்தா வரதுக்கு ரொம்ப ஒரு 1 month to மேலே ஆயிடுச்சு. ஆஹா, என்னடா அது இவ்வளோ லேட் ஆகுது. எனக்கு இந்த மிஷினை அன்பாக்சிங் பண்ணணுன்னு தான் ரொம்ப ஆசை. ஸோ அப்புறம் ஃபைனலாக இப்போ வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம அந்த ஹைட்ராஃபேஷியல் மிஷினை ரொம்ப குயிக்காக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மிஷின் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓப்பன் பண்ண போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தான் மாற்றி வச்சிட்டோம். நம்ம எப்படி வச்சுக்கணும் போல். செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேலாம் இருக்குது. ஏதோ நம்ம டச் ஃபோன் வச்சு விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கீஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பேக் சைடில் 2 பாட்டில் இருக்குது, வாட்டர் பாட்டில். அதை அப்படியே நான் திருப்புறேன், நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இங்கே 2 வாட்டர் பாட்டில் பெரிய சைஸில் இருக்கா. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பாருங்கள், சின்ன பாட்டிலாக ஒரு 3 பாட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லை, இது கூட இன்னும் நிறைய இருக்குது. நான் அதையும் இப்போ நான் காட்டுறேன், பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த மிஷினை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிஷினில் இதெல்லாம் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த வாட்டர் டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பாட்டில்ஸ் அண்டு இந்த ராட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கீஸ் வச்சுருக்காங்க. மொத்தம் வாட்டரில் ஒன்று இருக்குது, ஏரில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாட்டில்ஸை எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த பாட்டிலேருந்து நமக்கு வரும் அந்த சீரம் அப்படின்றதுக்காக. இப்போ ஏபிசி அப்படின்னு இருக்குன்னா இங்கேயும் அதே மாதிரி ஏபிசி அப்படின்றது ஒரு கீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம ஏ வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஏ பாட்டிலில் இருக்கிற சீரம் ஒர்க் ஆகும். ஸோ பி வைக்கிறோம்னா அது பி. ஸோ அது மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் இருக்குது. இன்னொன்று டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே தான் மெயின். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 8 inch இருக்கும். ஃபோன் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோமோ, டச் ஃபோன், ஸோ அதே மாதிரி தான் இதை இப்போ எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன் பண்ணி நம்ம காட்டுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சீரம், ஒரு ஸ்கின் க்ளோவான ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்கான ஒரு ராட் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்னு ஒரு கம்ப்ரெஸர் ஒன்று இருக்குது, ஏசி மாதிரியே. ஸோ இது ஒரு ராடு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்லிம்மிங் அண்ட் டைட்னிங் இதுக்கான ஒரு ராட் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா ஏரை நம்ம டைட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை சக் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா ஒரு வேக்யூம் மாதிரி இருக்குது இது. அடுத்தது ஒரு ஸ்க்ரேபர். இது நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்க்ரேபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக ஒரு மாஸ்க் ஒன்று இருக்குது. செம்ம அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாஸ்க்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே என்னென்னா, நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகுது, இப்போ எப்படி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும், அடுத்தது எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹைட்ராஃபேஷியலை கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு மனுஷனை அப்படியே பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சு அவருக்கு ஒரு 6 கையெல்லாம் முளைச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்படியும் சொல்லலாம், ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகலாம். ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளேல தான் நம்ம இப்போ எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை பற்றி ஃபுல்லாக நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதான் ஸ்கின்னுக்கான ஒரு க்ளோயிங் வேணும்னு கேட்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ஃபேஷியல் பண்ணுறதுக்கு இதுதான். இதோடைய பிக் அப்படியே இந்த டிஸ்பிளேல இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா போதும்.
இப்போ வருதா, தெரியுதா? ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு ஸ்கின் சீரம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் சீரம் தான் உங்களுக்கு க்ளோயிங் கொடுக்க போகுது. ஓகேவா? செகண்ட் ஒன், இது பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் வந்து நமக்கு அந்த ஃபேஸ் வந்து ஸ்லிம்மிங் கேட்குறாங்க, ஸோ எனக்கு வந்து ஃபேஸில் இருக்க அந்த ஃபேட்லாம் போகணும் அப்படின்றதுக்கான ஒரு ராட் தான் இது. இதுவும் அதே தான். ஸோ சேம் இதே பிக் வந்து இந்த டிஸ்பிளேல இருக்கும். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் ஜெல் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த சர்க்கிள் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதிலே அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 20 to 30 மினிட்ஸ் இதை யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லா சேஞ்சஸ் தெரியும். இது பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஐஸ் க்யூப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஐஸ் க்யூப்பை நீங்கள் டச் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு சில்னஸ் இருக்குமோ, ஸோ சேம் அதே சில்னஸ் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் இது மாதிரிலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம நார்மலாக ஃபேஷியல் பண்ணும்போது கொடுக்குற அதே சேம் ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு பெஸ்ட்டு ஃபேஷியல் பண்ண ஒரு எஃபெக்ட் இதில் கிடைக்கும். இதுலேயும் அதே தான், அதோடைய பிக் அதில் இருக்கும். கோல்டு அப்படின்னு இதில் போட்டிருக்கு. ஸோ நான் அதை ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதில் க்ரீம்ஸ் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சேம் நம்ம ஃபேஷியலில் பண்ணுற அதே இதுதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஏசின்னே நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டில் எப்படி ஏசி நம்ம வைக்கிறோம் அப்படிமோ, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும். இது வந்து ஒரு குட்டி ஏசி இது உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் டச் பண்ணும்போது அவ்வளோ சில்னஸ், எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது சில்னஸ். ஸோ நீங்களும் வந்து ஃபேஷியல் பண்ணும்போது அந்த ஃபீல் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரேப்பர். நம்ம வந்து இப்போ ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா ஃபேஷியலுக்கு, ஸோ நம்ம எந்த ஸ்க்ரப் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே நம்ம அந்த டெட் ஸ்கின்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான இதுதான் இது. ஸோ நீங்கள் அழகாக வந்துட்டு நோஸில், சீக்ஸில் இதெல்லாம் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக அது டீப்பாக கிளென்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக். ஸோ நம்ம நார்மலாக அல்ட்ராசோனிக் ஃபேஷியல்லாம் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதில் இது கொஞ்சம் நமக்கு அட்வான்ஸ். இதுலேயும் அதே தான், க்ரீம்ஸ், ஜெல் என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஃபேஷியலுக்கு நீங்கள் பண்ண போகிற அதே ஸ்ட்ரோக்ஸ் தான். இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஜெல் இல்லைன்னா க்ரீம்ஸை வந்து நல்லா பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிட்டு நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப அழகாக டீப்பாக கிளென்ஸ் பண்ணிடும், டீடாக்ஸ் பண்ணிடும் இது. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஃபேஷியல் வேணும், எனக்கு கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த அல்ட்ராசவுண்ட் வச்சு நீங்கள் இந்த ஃபேஷியல் நீங்கள் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி நம்மளோட பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னென்னா இங்கே ABC அப்படின்னு இந்த வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சீரம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த சீரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏர் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ இதுலேயும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் மினிமம் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். இது நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னை வந்து அப்படியே சக் பண்ணும். ஸோ அந்த சக் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் நமக்கு பெயினே இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து பெயின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு வலி இல்லாமல் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ நான் இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறோமே, ஸோ இதோடைய அந்த டஸ்ட்டெல்லாம் எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினுக்கு பேக் சைடில் 2 பாட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து அந்த டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம வந்து நார்மலாக ஒரு வாட்டர் பாட்டில் எப்படி நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுப்போமோ, ஸோ அதே மாதிரி இதில் டர்ன் பண்ணிவிட்டு அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஓகே, இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ஃபேஸில் போடுற மாஸ்க் நான் மறந்துட்டேன், நான் அதையும் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்குக்கான சேம் அதே இது இருக்குது. ஸோ நான் டச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் LED லைட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரீன் அண்ட் ப்ளூ அண்ட் எல்லோ, பிங்க், க்ரீன், ஸோ இது ஒயிட், இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. என்னடா இது எல்லா கலர்ஸ்லையும் இருக்குன்னு பார்க்காதீங்க, ஒவ்வொரு கலர்ஸுக்குமே ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்கின் டைட்னிங், ஒயிட்டனிங், லைட்டனிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிக்மெண்டேஷன், ஸோ ஆக்னி எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். மாஸ்க் மீன்ஸ் பேக், ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபேஸ் பேக் போட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஃபேஷியல் பற்றி, இந்த மிஷின் பற்றி நான் இந்த வீடியோ ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபேஷியல் எங்ககிட்ட அவைலபிளில் இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன்.
இது வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகி சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு ட்ரெயின்டு பீப்புள்னால மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ அதனால் எங்ககிட்ட இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேஷியல் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் மினிமம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 சிட்டிங்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருக்கும். நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. Don't try at home, okay?